சோதனை நம்மை புடமிடுகிறது, நம்மை உருக்குகிறது, நம்மை உருவாக்குகிறது. அந்த பாடுகள் உருவாக்கி நம்மை உத்தமனாக, உண்மையுள்ளவர்களாக, பரிசுத்தமுள்ளவர்களாக, நீதி செய்கிறவர்களாக, எல்லாவற்றிலும் நம்மை சீர்படுத்துகிறதா இருக்கிறது, சீர்படுத்துகிறது. அந்த சீர்படுத்தலின் மூலம் தேவனிடத்தில் அன்புக்குரியவர்களாக நம்மை மாற்றுகிறது. அந்த பாடுகள் நம்மை உத்தமனாய் நிறுத்துகிறது மாத்திரமல்ல, தேவனுடைய அன்பை ருசி பார்க்க வைக்கிறது. தேவனுடைய அன்பில் இன்னும் ஊன்ற கட்டப்படுகிறோம். தேவனுடைய அன்பில் இன்னும் ஐக்கியமாகிறோம். கர்த்தரிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். தேவனிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு சகலம நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. தேவனிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற நன்மை பெரிதா இருக்கிறது. அப்ப தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் சோதனையை சகிக்க வேண்டிய நிலை இருக்கிறது. 1 பேதுரு 1:6-7 நாம் வாசிக்கிறோம். துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளை துக்கப்படுகிற நீங்கள் அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கலும் அதிக விலையேறப்பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படுகிறது.